கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸ் இதுல இருக்கக்கூடிய நம்மளோட செலிபிரிட்டிஸ் எல்லாரும் இருக்காங்க இல்லையா, உங்க எல்லாருக்கும் சேர்ந்தாப்படி ஒரு ஃபேன் இருக்காரு. வாவ், மை காட். அந்த ரசிகர் வந்து நம்மளோட ஷோல, அதுவும் நீங்க எல்லாரும் அசம்பிள் ஆகி இருக்க இந்த இடத்துல கால் பண்ணியே தீருவேன் அப்படின்னு அடம்புச்சுனீங்க. வெரி நைஸ். சோ அந்த ரசிகரோட அந்த தாழ்மையான, அதுவும் அவர் அவ்வளவு ரிக்வெஸ்டா கேட்டிருக்காரு. அவன் அப்படிதான் கேட்பான் ஆரம்பத்துல, அதுக்கப்புறம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானே மகா. சும்மா இருமா, போனை போடுறேன் இருமா. ஆஹா. ஹலோ 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 ரியா பிரதர். ஹலோ பிரதர், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவ்வளவு நேரம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. சரி பரவாயில்ல பிரதர், ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன புதுசா செலிப்ரேஷன் இவ்வளவு பேர் எல்லாம் கூட்டு வச்சுக்கிறீங்க? 90s கிட்ஸ் வெர்சஸ் 2K கிட்ஸ் ரெண்டு பேருக்கும் இருக்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான ஷோ சார் இது. விஜய் டிவில 90s 2K ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இல்லையாப்பா? ஏடா இல்ல, நான் ஒண்ணு பொதுவா யார்ட்டையும் தனிப்பட்டு கேட்கல, பொதுவா எல்லாத்தையுமே கேட்கறேன். கால் பண்ணும்போது ஷோ டைட்டில் கூடயா சொல்ல? ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அறிவு வேண்டாம். இல்லங்க, எங்களுக்கும் டைட்டிலுக்கு சம்மந்தம் இல்ல, நாங்களாம் அந்த ஷோக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கணும். அட்லீஸ்ட் 60 70 அப்படின்னாவது வைங்கன்னு சொல்லிருக்கணும். இல்லனா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வைங்கன்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு இல்ல ஏயா இதுக்கு மேல ஆண்ட்ரூஸ் யாராவது அசிங்கப்படுத்த முடியுமா? அவரை போய் 90s கிட்ல உட்கார வச்சிருக்கீங்களே, இதையே காரணமா வச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணுவார் அந்த ஆளு. ஒண்ணு கண்ணு தாயா. நம்ம ரெண்டு பேரும் பெருசா அசிக்கப்படவே தேவை. நம்ம காலை கனெக்ட் பண்ணி விட்டோம். நம்ம ரெண்டு பேரும் ஆங்கர் தான். நம்ம 90s காலை டைவர்ட் பண்ணிட்டோம். இல்ல ஆங்கரா போட்டதே உன்னை அசிங்கப்படுத்துற மாதிரி தான். அது அண்ணே சொல்லுங்க. அந்த மேல கடைசியில கண்ணாடி போட்டு அந்த 11 மணி டாக்டர் எல்லாம் கூப்பிடுறீங்களா? யாரு? அவர் பேருங்களா? அவர்தான் ஆண்ட்ரூஸ்ங்க. ஆண்ட்ரூஸ். அதுக்கு 11 மணி டாக்டரே பெட்டர். அவராவது கொஞ்சம் டீசென்ட்டா பேசுவாரு, இது டைரக்டாவே பேசுறமே. சரி பரவாயில்ல. என் தலைவன் பாலாஜி வந்திருக்காப்லையா? ஐயா உங்க தலைவர் அதாங்க, உங்களுக்காகவே அவருக்கு வெள்ளை சட்டி வெள்ளை வேட்டை எல்லாம் போட்டு கூட்டு வந்து ஒரு மாதிரி நல்லபடியா உட்கார வச்சிருக்கோங்க. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டி எல்லாம் போடுறாரு, ஆனா அசிங்க போறது ஊர் ஃபுல்லா தெரியுது. சரி விடுங்க ஐயா. சொல்லுங்க பாலாஜி அண்ணே. வணக்கம் பிரதர். அண்ணே KPI 9 பார்த்தனே, கமெண்ட்லாம் வேற லெவல். தம்பி நான் KPI 9ல ஜட்ஜா இல்லையா தம்பி? அதனாலதான் கமெண்ட்லாம் வேற லெவல். நீங்க என்ன கமெண்ட் சொல்லிக்கிறீங்க? அண்ணே அந்த ஷோல உங்களை ஜட்ஜா போடலன்னு சொல்லிட்டு நீங்க எதுவும் ஃபீல் பண்ண கூடாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டீங்க. थैंक यू தம்பி. இல்ல ஜட்ஜா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். ஆல்ரெடி இப்ப மகேஷ் அங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காப்ல கொஞ்சம் கொஞ்சமா. சீக்கிரம் இங்க வந்துடுவாப்ல. நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க சரியா? சரி தம்பி. தம்பி அப்படியே இந்த பக்கம் 2K கிட்ஸ் வாங்க. 2K கிட்ஸ்ல ஒருத்தர் இருக்காரு. 2K கிட்ஸ்ல யார் இருக்கா? ஐயா நட்ட நடுவுல ராமரையா உட்கார்ந்திருக்காருங்க. ஐயா ராமரையா சொல்லுங்கய்யா. ஆபீஸ்ல வேலையெல்லாம் எப்படி போகுது? ஐயா போகுதுங்கய்யா. சரிங்க. ஆனா ஒரு விஷயம் ஐயா, விஜய் டிவியும் ஏமாத்தி வீட்டையும் ஏமாத்தி சம்பளம் வாங்குற ஒரே ஆள் நீங்க. ஆனா ராமரையா ஐயா சொல்லுங்கய்யா. நீங்களாவது பரவாயில்ல, விஜய் டிவி தான் ஏமாத்துறீங்க. தங்கதுரன் ஒருத்தவன் காமெடின்னு சொல்லி அவனே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். நல்ல வேளை அங்கிட்டு போயிட்டீங்க, அப்படியே போயிருங்க. அண்ணனுக்கு மரியாதை கொடு. அப்ப மரியாதை கொடுக்குற மாதிரி ஏதாவது கண்டென்ட் கொடு. இருந்தா கொடுக்க மாட்டாராப்பா? மரியாதை எனக்கு வராது விடு. அண்ணன் கிட்ட வரணும். வந்துருவானா? வைரஸ் இருக்குது பரவாயில்லையா? என்கிட்ட ஜோக் இருக்குது பரவாயில்லையா? வேணாம். வைரஸ் கூட கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும், ஆனா ஜோக் ஃபுல் நெகட்டிவ். அந்த வைரஸுக்கு கூட மருந்து கண்டுபிடிச்சிடலாம், ஆனா நீ சொல்றதுல எது ஜோக்குன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. என்ன மாதிரியே மிமிக்ரி பண்ற ஒரு பையன் இருக்கான். சொல்லுப்பா தம்பி. பேசு மாப்ள. இங்க பாரு, சோறு இல்லாம கூட இருப்பேன், ஜோக் இல்லாம இருக்க மாட்டேன். அப்புறம் ரேமா, அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல நான் உங்களை பார்த்தேன், இந்த பியூட்டி டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களாமே. நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க, கொஞ்சம் நீங்களும் ஃபாலோ பண்ணா பெட்டரா இருக்கும். ஆக்சுவலா எதுக்கு சொல்றேன்னா, சம்டைம்ஸ் ஷூட்டிங்க்கு அம்மாவும் பொண்ணு சேர்ந்து வரீங்க. ரேமான்னு சொல்லிட்டு உங்க அம்மாட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு அதுக்காக சொன்னேன். பட் மணிமேகலை, தம்பி எத்தனை வருஷமா நீங்க ஆங்கரிங் பண்றீங்க? நான் ஒரு 9 வருஷமா பாப்புலர் ஆங்கரா இருக்கேன். 9 வருஷமா. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? எதனால வந்து உங்களை வந்து ஆங்கரா போட்டாங்க? நான் வந்து என்கிட்ட ஒரு ஸ்பான்டேனிட்டி இருக்கு, மல்டி டேலண்டட் அண்ட் வெர்சடைல் ஆங்கர். சோ அதனால தான் என்ன சூஸ் பண்ணாங்க. அப்படி ஒரு வெர்சடைல் ஆங்கர் நீங்க இருக்கும்போது அருணாகினி சேவை ஆங்கரா போட்டு தூக்கு மாட்டு சாவலாம். ஏன்டா தூக்கு மாட்டு சாவணும்? நீங்களே இருக்கீங்களா? அருணாகினி சேவை வாங்க மேடம். இந்த மாதிரி கண்டினியூவா எல்லா ஷோக்கும் வரீங்களே, ஒரே ஷோ மேடம், கண்டினியூவா 100 நாள். இந்த பிக் பாஸ்க்கு போலாம்ல? ஐயோ பிக் பாஸ் நான் போக மாட்டேன். ஏன்னா கூப்பிட மாட்டாங்க அதானே? சொல்லுங்க, ஏன் போக மாட்டீங்க? கூப்பிட்டாலும் போக மாட்டேன் தம்பி. நான் ஏற்கனவே நிறைய இடத்துல அதை பதிவு பண்ணிருக்கேன். என்ன எங்கேயும் ஒரு தடவை பதிவு பண்ணுங்க. இல்லப்பா, என்னால என் ஹஸ்பண்ட விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீ போனா உனக்கு ஒரு லைஃப் கிடைக்கும், அவருக்கு ஒரு லைஃப் கிடைக்கும்ல. நான் போனா எப்படி அவருக்கு லைஃப் கிடைக்கும்? ஆமா, நீ உள்ள போயிட்டா அவர் நிம்மதியா வேற ஒண்ணு பாப்பார்ல. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க தம்பி. ஏன்னா என்ன நிறைய பேர் இந்த மாதிரி காயப்படுத்தினா வெளியில என்னோட ஃபேன்ஸ் தாங்க மாட்டாங்க. சரி, இது என்னாலே தாங்கிக்க முடியல, விட்டுரு.
நிஷாக்கா என்ன தம்பி? அப்படியே ஃப்ளோல மாத்தி மாத்தி இந்த கார்னர் சீட்டுக்குலாம் வந்துடாத. இல்ல நான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன். இங்க இருந்து எனக்கு எந்திரிச்சு போக கஷ்டமா இருக்கு. ஒண்ணே இல்ல, கார்னர்ல நீ கார்னர் சீட்ல வந்து கொஞ்ச நேரம் ஸ்பீக்கர் நினைச்சு எடுத்துட்டு போடுவானுங்க, அதுக்காக சொன்னேன். தம்பி வேணும்னா தெரியாமலாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க. நிறைய பேருக்கு என் மேல ஒரு கண்ணு இருக்கு. சோ அது மாதிரி ஆசையில எடுத்துட்டு போனாலும் உண்டு, வாய்ப்பு இல்ல. சரி இதுகிட்ட பேசிருக்கவே கூடாது, அவாய்ட் பண்ணிருக்கணும். சரி பரவாயில்ல, பேசிட்டேன். என்னன்னா அப்படி அசிங்கப்படுத்துறான். அப்புறம் ஃபரீனா. சொல்லுங்க. ஆனா ரியோனே தம்பி சொல்லுங்க. ரொம்ப விஜய் டிவி மோசனே. ஏன் தம்பி இப்படி ஒரு அழகான பொண்ணை போயிட்டு வில்லியா போட்டா யாருக்கு வந்து அந்த கோபம் வரும்? இல்ல விஜய் டிவியோட டெக்னிக் நீங்க இல்ல புரிஞ்சுக்கல. இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. இருந்தாலும் அவங்கள விஜய் டிவி வந்து வில்லியா போட்டிருக்காங்க. எப்படி தெரியுமா? எப்படி? அவங்கள பாக்கும்போது கோபம் வரல, ஆனா வில்லி மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அதுலதான் கோபமே வருது. தம்பி அனாவசியமா என்ன வெண்பாவா மாற வைக்காதப்பா. இல்ல நீ முதல்ல மனுஷியா மாறு. பெலினா நீ இன்னும் இந்த வருஷம் இல்லம்மா, இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் நீ தான் கிட்டு தான். கை கால ஆட்டினேரு ராமர் அவர் குழந்தைக்கு வாங்கின பொம்மன் தூக்கி போயிட போறாரு. பெலினா என் மனசார சொல்றேன், நீ சீக்கிரம் வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும், அதான் என்னோட ஆசை. சரி ஓகே. ஏன்னா என் கீழே வந்து ஆடியன்ஸுக்கு தெரியாது, கொஞ்சம் உயர்ந்த இடத்துக்கு போனாதான் தெரியும், அதுக்காக சொன்னேன். அப்புறம் அம்மா இந்த ஸ்ரீநித்யா அந்த பொண்ணம்மா, நீ கடைசியா விஜய் டிவில என்னம்மா பண்ண? 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பண்ணல நினைக்கிறேன். அவங்க கடைசியா வந்து பகல் நிலவுன்னு ஒரு சீரியல் ஒண்ணு பண்ணாங்க. ஐயா அதுல எனக்கு என்ன டவுட்னா, இவங்க கடைசியா பகல் நிலவு பண்ணாங்களா, இவங்க பகல் நிலவு பண்ணதுனாலதான் அது கடைசியா? சௌந்தர்யா மேடம் அங்க வாங்க தம்பி, அதுக்கு வெயிட் பண்றோம். ஆக்சுவலா வந்து எங்க வீட்ல உங்களுக்கு பெரிய ஃபேன். எங்க வீட்ல எல்லாரும் கேட்டு இருப்பாங்க, சௌந்தர்யா எப்ப பாடுவாங்கன்னு. சனி வரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க ஏதோ சாட்டர்டே சிங் தான் பாடுவீங்களாமே, அது என்ன காரணமா? ஆமா, நீங்க பாப்பீங்களா? அது கேப்பீங்களா? இல்ல யாரோ சொல்லி கேட்டிருக்கேன், திட்டும் போது கேட்டிருக்கேன். சொல்லுங்க எதனால சனிக்கிழமை மட்டும்? சனிக்கிழமைனா என்னோட ஜாதகத்துக்கு சனிக்கிழமை ஒரு நல்ல நாள் அப்படி. ஏமா எங்க ஜாதகத்தையும் பார்க்கணும்ல, அதை பாக்குற எங்களுக்கு நல்லா இருக்குமா இல்லையா? சரி இல்லம்மா, நான் என்ன கேக்குறேன்னா, அந்த ஒரு நாள் மட்டும் பாடுறீங்க, பாக்கி 6 நாளும் உங்களுக்கு அப்படி என்ன வேலை? இல்ல அந்த ஒரு நாள் தான் நான் ஆக்சுவலி ஃப்ரீயா இருப்பேன். இல்ல ஒரு அனிருத் ஓனா மியூசிக் போட்டு லிரிக்ஸ் எழுதி பாடுற அவரே வாரத்துக்கு 3 பாட்டு ரிலீஸ் பண்றாரு. நீ யாரோ மியூசிக் போட்டு யாரோ லிரிக்ஸ் எழுதி யாரோ பாடின பாட்டை பாடுறதுக்கு உனக்கு 6 நாள் தேவைப்படுதா? இல்ல இனிமே 6 நாளும் பாடிடுறேன். சரிங்க பாலா. ஐயோ பாலா ஐயா, என்ன அதே பழைய மூஞ்சிகளை கூட்டு வந்து உட்காரச்சா நான் யார்ட்டங்க பேசுறது? நான் பழைய மூஞ்சின்னு சொல்றீங்க. புதுசா 2 பொண்ணுங்களை கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிறேன். புதுசா 2 பொண்ணுங்களை கூட்டு வந்திருக்கேன். என்ன பாலா? பாலா டைமிங் அதெல்லாம் எப்படிப்பா உன்னால மட்டும்? அப்படியே ஜாலியா அப்படியே போறது, நான் அப்படியே யோசிக்கிறேன். ஜாலியா போயிருவா, பாக்குற எங்களுக்கு கடுப்பா இருக்குல்ல. அது எப்படி அதை ட்ரெயின் பண்றீங்க? அது அப்படியே ஜாலியா நான் பேசி பாக்குறது, கொள்றது, அப்படி பாக்குறது, கேக்குறது, அந்த மாதிரி ஜாலியா அப்படியே போயிடுது. அப்படியா? சரிப்பா, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க இதுக்கப்புறம். சரி ரியோனா, சரிங்க நீங்க வேலையை பாருங்க, நான் அப்புறம் வரேன். தம்பி பாய். ரொம்ப நன்றி தம்பி.